நம்மள பல பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு. நான்லாம் ஒரு சாதாரண மனுஷன், என்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த கதை உங்க எண்ணத்தை மாத்த போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்பொரு காலத்துல உப்பினால் செய்யப்பட்ட ஒரு அழகான பொம்மை இருந்துச்சு. அந்த பொம்மைக்கு ஒரு நீண்ட நாள் ஆசையும் இருந்துச்சு. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, கடல்னா என்ன, நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டுச்சு. தன்னை பற்றிய தேடல்ல இறங்கிய அந்த பொம்மை பல காடுகள் மலைகளை கடந்து ஒரு வழியா கடற்கரையை வந்தடைஞ்சிச்சு. ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலையும் அதனுடைய பிரம்மாண்டத்தையும் பார்த்து அந்த பொம்மை மலைச்சு நின்னுச்சு. மெதுவா கடலின் அருகே சென்று நீ யார் என்று கேட்டது உப்பு பொம்மை. அதற்கு கடல் புன்னகையுடன் நீ உள்ளே வந்து பார், உனக்கு புரியும் அப்படின்னு பதில் சொன்னுச்சு. உடனே உப்பு பொம்மை தயங்கியது. தனக்குள் ஒரு பயமும் இருந்துச்சு, ஆனாலும் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருந்துச்சு. துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு தன் காலை கடலில் வைத்தது. அதற்கு ஒரே ஆச்சரியம், அதன் கால்கள் மெல்ல மெல்ல கரைய தொடங்கின. ஐயோ, நான் கரைந்து போகிறேன் என்று அது பயப்படவில்லை. அது ஒரு பேரானந்தத்தை உணர்ந்தது. கடலுக்குள் இன்னும் ஆழமாக சென்றது. பொம்மை எவ்வளவு ஆழமாக சென்றதோ அவ்வளவு அதிகமாக அது கரைந்தது. கடைசியில் அந்த பொம்மை முழுமையாக கரைந்து கடலோடு கலந்து அந்த நிமிடத்தில் அது உற்சாகமாக கத்தியது. அப்பதான் உப்பு பொம்மைக்கே புரிஞ்சது, நான் தான் கடல் என்று. இந்த மாதிரி தாங்க நம்மளும் பலர் அந்த உப்பு பொம்மையை மாதிரி நினைக்கிறோம். தன்னம்பிக்கை என்பது உங்களை ஒரு பொம்மையாக பாதுகாத்துக் கொள்வதில்லை, உங்களை நீங்களே ஒரு மாபெரும் சக்தியா மாற்றிக் கொள்வதுதான். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க வாழ்க்கைக்கு அது ஒரு நம்பிக்கை தரும். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம தமிழக நம்பர் சேனலை